வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 சாட்டர்டே ஆகஸ்ட் 8 எபிசோடுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது வந்து ஆடி திருவிழா ரவுண்டு, எல்லாமே பக்தி பாடலா பாடினாங்க. அதுல வந்து முதல்ல விஷ்ணு பாடினாரு, எல்லாமே நல்ல பக்தி பாடலா பாடினாங்க. இவர் சினிமா பாட்டு வேல் வெற்றி வேளான்னு சொல்லி தனுஷ் படத்துல வரக்கூடிய ஒரு பாடலை பாடினாரு. நல்ல ட்ரை. மற்றவங்கெல்லாம் பிரமாதமான பக்தி பாடலை எடுத்து பாடும்பொழுது இவரும் ஒரு நல்ல பக்தி பாடலை எடுத்திருக்கலாம். இவர் ஒரு ஏன் சினிமா பாட்டை எடுத்து பாடினாரு அப்படின்னு தெரியல. வேற ஒரு நல்ல பாட்டை சூஸ் பண்ணியிருந்தால் இவருக்கு ஒருவேளை கோல்டன் ஷவர் கிடைச்சிருக்கலாமோ என்னமோ. இந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அதை இவரால் கொடுக்க முடிந்த அளவுக்கு கொடுத்தாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ரெண்டாவதா தீபவர்ஷனா அவங்க பாடின பாட்டு பாளையத்தம்மா நீ ஒரு பாச விளக்கு அப்படிங்கிற அந்த பாட்டு. இந்த பாட்டு படத்துல ஒரு முக்கியமான சூழ்நிலையில வரக்கூடிய பாடல். அது உணர்வு பூர்வமா ரொம்ப எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். இவங்க எல்லா பாட்டுமே அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா பாடுறாங்க. இந்த பாடலும் இந்த பாடலுக்கு என்ன தேவையோ, இந்த பாடலுடைய பாவம் மாறாம இந்த பாட்டுக்கு அவங்க எவ்வளவு சிறப்பா பாட முடியுமோ ரொம்ப அழகா அவங்க பாடினாங்க. அவங்களுக்கு பாராட்டு கிடைத்தது. ஆனா இன்னும் பெட்டரா பாடியிருந்தா ஒருவேளை கோல்டன் ஷவர் கிடைச்சிருக்கலாம். இது பாளையத்தம்மன் படத்துல வரக்கூடிய ஒரு பாடல். கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள்ல ராஜ்குமார் இசையில வரக்கூடிய பாடல். அதை இவங்க எவ்வளவு சிறப்பா பாட முடியுமோ பாடியிருக்காங்க. மூன்றாவதா டெனின் பெர்னோ. அதாவது ஒரு திருவிழா, ஆடி திருவிழான்னா இந்த திருவிழால பாடக்கூடிய ஒரு பாடல் சினிமாலேருந்து எடுத்திருந்தா கூட கரெக்டான பாட்டை இவர் சூஸ் பண்ணிட்டாரு. அதாவது பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சின்னு பெரிய வீட்டு பண்ணக்காரன்ல வரக்கூடிய பாடல். ஸோ இசைஞானி இளையராஜா, கங்கை அமரன் அந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய பாடல், மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கிற பாட்டு. ஸோ இது எப்படின்னா அந்த கதாநாயகியை அந்த பல்லாக்குக்குள்ள ஒளிச்சு வச்சு கூட்டு போற மாதிரி ஒரு பாட்டு. வில்லன்களுக்கு தெரியாம அந்த கடவுளையும் குறிப்பிடணும், அந்த கதாநாயகியும் குறிப்பிடணும். அதான் பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சின்னு இன்டைரக்டா ரெண்டையுமே குறிப்பிட்டு கங்கை மரன் எழுதியிருப்பாரு. மலேசியா வாசுதேவன் பிரமாதமா பாடியிருப்பாரு. இவருடைய அப்பா டெனின் பெர்னோவுடைய அப்பா இந்த சூப்பர் சிங்கர்ல முதல் ரவுண்ட்லயோ 2வது ரவுண்ட்லயோ எலிமினேட் ஆகி போயிட்டாரு. ஸோ அவர் தான் பையனை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி அவருக்கு கரெக்டாக கற்றுக் கொடுத்து பாடுறாரு. சித்ராமாவே பாராட்டிட்டாங்க, ரொம்ப பிரமாதமாக பாடுறீங்க, இதுக்கு உங்கள் அப்பாவை பாராட்டணும் அப்படின்னு. அதே மாதிரி இமான் சார் பாராட்டுறாரு, நம்ம இவங்க பாராட்டுறாங்க மஞ்சரி. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பாராட்டி அவருக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சிது. ஸோ சாட்டர்டே எபிசோடுடைய முதல் கோல்டன் ஷவர் டெனின் பெர்னோக்கு தான் கிடைச்சிது. ஃபெபீனா அமல்ராஜ் இவங்க பாடினது வேப்பிலை வேப்பிலை வெக்காலியம்மன் வேப்பிலைங்கிற பக்தி பாடல். ஸோ இவங்க அவங்களால என்ன முடியுமோ நல்லா பாடினாங்க. நிறைய ஏகப்பட்ட கரெக்ஷன் சொன்னாங்க. அதாவது இவங்க ரேஞ்சிலேயே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. லோவர் ரேஞ்சில் பாடும்பொழுது நல்லா பாடுறாங்க, ஹை பிச்சில் பாடுறப்ப இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அதை மெலடியை கத்துக்கிறதுலையும் சில கரெக்டாக கத்துக்கணும். ஹை ரேஞ்சில் பாடுறப்ப கரெக்டாக பாடணுங்கிறத நம்முடைய இமான் சொன்னாரு. அப்புறம் நம்ம சித்ராமாவும் சில வரிகள்லாம் கரெக்டாக பாடலைன்னு சொல்லி அந்த வரியை பாட சொன்னாங்க. அப்புறம் ஏன் டென்ஷன் ஆறீங்க அப்படின்னு மஞ்சரி கேட்டாங்க. டென்ஷன் ஆனால் நீங்கள் நார்மலாக பாடுறது கூட கரெக்டாக வராது, அதனால டென்ஷன் இல்லாமல் நல்லபடியாக பாடுங்க அப்படிங்கிற அட்வைஸை கொடுத்தாங்க. ஸோ ஹை ரேஞ்சை கரெக்டாக கற்றுக்கிட்டு டென்ஷன் இல்லாமல் இவங்க பாடினா நல்லபடியாக அடுத்த ரவுண்டில் பாடலாம். சர்வேஷ் ஈரோடு இவர் முத்துமாரி அம்பிகைக்கு திருநாளாம் அப்படிங்கிற ஒரு பக்தி பாடலை தான் பாடினாரு. அந்த பாடலை அவரால் எவ்வளவு சிறப்பா பாட முடியுமோ. அவருக்கு என்ன சிறப்புன்னா அவருடைய குரல்லே ஒரு இனிமை இருக்கு. பி சுஷீலா அம்மா பாடினாங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் வாய்ஸ்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மற்றபடி பாடும் பொழுது என்னெல்லாம் தேவை, தமிழ் எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும், அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் சித்ராமா சொன்னாங்க. சில எல்லாம் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத, அதான் நுனிநாக்கு, நடுநாக்கு, உள்நாக்கு அந்த மூணுலையும் உச்சரிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் வார்த்தைகள். அதை கரெக்டா உச்சரிக்கணுங்கிறத மட்டும் சொன்னாங்க. மற்றபடி இவருக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல. கடைசியா டார்ஜிலிங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய சௌரபி அவங்க பாடினது விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் பாடின தோட்டுக்கடை ஓரத்துல தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க அப்படின்னு. அது அப்படி ஆரம்பிச்சு அது ரொம்ப ஃபாஸ்டா போகும், போக 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 ஃபாஸ்டா போகும். அதை கரெக்டா வார்த்தையை உச்சரிக்கணும், தெளிவா உச்சரிக்கணும், உணர்வு பூர்வமா இருக்கணும். அது அதே நேரத்துல இவங்க டான்ஸும் ஆடி கியூட்டா இது பண்ணி ஒட்டுமொத்தமா இவங்களுக்கு ஆரம்பத்துல வரும்பொழுது நம்முடைய மொழி தெரியாததுனால கொஞ்சம் கான்பிடன்ஸ் கம்மியா இருந்தது, தன்னம்பிக்கை குறைவா இருந்தது. போக 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 அவங்க பெட்டர் ஆயிட்டாங்க. இந்த முறை அவங்க பாடும் பொழுது ரொம்ப பயங்கர கான்பிடன்ஸோட
பிரமாதமா பாடி அந்த பிரமாதமா ஆடினது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது. ஸோ அதனாலேயே என்னவோ வந்து ஒட்டுமொத்தமா பாராட்டுகள், அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சி கோல்டு காயின் கொடுத்து அந்த மாதிரியாக இந்த ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆட வச்சுட்டாங்க நம்முடைய சௌரபி. அதாவது இந்த சாட்டர்டே எபிசோட பொறுத்தவரைய டெனின் பெர்னோ, சௌரபி, அதுல குறிப்பா சௌரபி ஒருபடி மேல போயிட்டாங்க.